4 ஆண்டு காலம் நிறைவு பெறுது திமுக ஆட்சிக்கு வந்து. அன்னைக்கு என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, என்னைக்கு வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க, அன்னையில இருந்தே வந்து இந்த திமுக ஆட்சியில தொடர்ந்து கொலை கொள்ளை இது நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் பட்ட பகல்லே நடக்குது. மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதியிலையும் பகல்லே நடக்குது. இதுக்கெல்லாம் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, போலீஸ் துறைய சரியா கவனிக்கல. அது முதலமைச்சருடைய கையிலே இருக்கு. இருந்தும் அவர் வந்து அதை வந்து கவனிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்படி கவனிச்சிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து அவங்க வந்து சரியான போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களை வந்து நியமிக்கிறது இல்லை. எல்லாம் ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு அந்த மாதிரி போறது ஒரு முக்கிய காரணமா நான் நினைக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சியில அந்த மாதிரி இருக்காது. ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. நல்ல திறமையானவர்களை தான் எல்லா மாவட்டத்திலையும் காவல்துறையில தலைவருங்கிற முறையில நடந்துக்க போறாரா, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யும் ஒரு முதலமைச்சரா நடந்துக்க போறாராங்கிறத அவரு தெளிவுபடுத்தணும். முதலமைச்சரா நாங்க தொடர்பு ஏற்கனவே 2.1 சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் வந்து 7வது முறையா அடுத்த முறை 2026 ஆட்சி அமைப்பு சொல்லியிருக்காரு. அதே போல அதிமுக குறித்து தவழ்ந்து போனதா சொன்னா அதிமுக கோசிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு மேடையிலும் பேசியிருக்காரு. அதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த காலத்திலையும் எதுவும் வந்து வெளிப்படையா நடந்துச்சுன்னா எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. அது ஒரு பக்கம். முதல் பார்ட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆட்சி வர்றது, திமுக ஆட்சி வர்றது 2.0ன்னு சொல்றாங்க. இப்போ முதல் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சினிமாவோ டாக்குமெண்டரியோ ஏதோ செய்யறதுல முதல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எழுத்து வடிவில் அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கையில இருக்கு. அதுல சொன்ன எதையுமே செய்யலாம் அவங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.